தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இருப்பு பாதை பிரிவு, தமிழக இருப்பு பாதை பிரிவு, மத்திய இருப்பு பாதை பிரிவு சேர்ந்து பொதுமக்களுக்கு இடையில்லாமல் நல்ல பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தங்களது பயணங்களை மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு இருப்பு பாதை பிரிவிலிருந்து எங்களுடைய காவல்துறை இயக்குனர், தமிழ்நாடு காவல்துறை இயக்குனர் அவர்கள் வழிகாட்டுதலின்படியும் எங்களுடைய இருப்பு பாதை கூடுதல் இயக்குனர் திருமதி வனிதா இந்திய காவல் பணி அவங்களுடைய தலைமையிலும் நான் துறைத் தலைவர் ரயில்வேஸ் இது மாத்திரம் என்னுடைய வழிகாட்டுதலின் பேரில் இவங்க நம்ம திருச்சியில் திரு செந்தில்குமார் இருக்காங்க, அவங்களுடைய காவல் கண்காணிப்பு இருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் டிஎஸ்பிஸ் 6 பேர், இன்ஸ்பெக்டர்ஸ் 26, இதர காவல் ஆளுநர்கள் மொத்தம் 1100 பேர் 3 பணிகள் செய்வதற்காக எல்லாரும் பணியமர்த்தப்பட்டிருக்கார்கள். ஒன்று நாசவழி தடுப்பு பிரிவு, குற்றங்கள் நிகழாமல் பாதுகாக்கிறது. அதுக்கடுத்தது விபத்து இல்லாமல் சிலவங்க ரயில் பாதையில் கடக்க விரும்புவாங்க, இருப்பு பாதையில் அதை பத்திரமாக கடந்து போகிறதுக்கும் அந்த மாதிரியான பணிகளுக்காக அமைச்சிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஒவ்வொருடைய பயணிகளுடைய பொருட்கள் எல்லாம் ஸ்கேன் கண்காணிச்சுட்டு வர்றோம். இது போக மோப்பநாய் பிரிவை வச்சு இது பண்ணிட்டு கண்காணிக்கிறோம். எங்களுடைய பணி இன்றிலிருந்து 17/1/2024 வரை நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கூட பார்க்கும்போது ஒரு லேடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 சவரன் நகை போட்டுருக்காங்க. அந்த மாதிரி ஜேர்னி அவங்களுக்குலாம் ஒரு சில ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். அந்த மாதிரி மக்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் சொன்னால் என்னோட இஷ்டம் அப்படின்வாங்க. இல்லை, இப்போ பொதுவாக நகைகள் வெளியில் தெரியும்படி போடக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுருக்கோம். அப்படி போட்டாலும் நகையை அவங்க கொஞ்சம் மறைச்சிட்டு போடுற மாதிரி நாங்கள் துண்டு பிரசுரங்கள்லாம் கொடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ மெகா ஃபோன்லேயும் இப்போ வச்சு தமிழ், ஆங்கிலம், வடமாநில பயணிகள் வந்தாங்கன்னா ஹிந்தி, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரிகிற மொழிகளில் நாங்கள் மெகா ஃபோன் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போயும் மக்கள் ஓரளவு அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இது இருந்தால் நம்ம பயணத்தின் போது குறைவான நகைகளை போட்டு போகணும், குறைவான பொருட்களை எடுத்துகிட்டு போகணும், ரொக்கத்தை எடுத்துகிட்டு போகிறோம். அதேமாரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது, மக்களும் போட்டுட்டு போகிறாங்க. அதையும் நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.